ஒரு அரசியல்வாதியாக உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 55 வருஷம் ஆச்சு சார் பாலிடிக்ஸ்ல. ஒரே கட்சியில இருந்திருக்கிறேன். அருமை. ஒரே உங்க கட்சிக்குள்ளேயே உள்ள இன்டர்னல் தான். ஒரே கொடி கேட்டிங்களா. ஒரு கான்ட்ரவர்சியிலையும் நான் மாட்டலை. நான் ஒரு ஸ்கேண்டலு, ஒரு கரப்ஷன் அல்லது வேறு மாதிரி ஒரு ஒரு மிஸ்பிஹேவியர், ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு அரசியல்வாதியாக வந்திருக்கிறேன். கடைசி வரைக்கும் இப்படியே செயல் பண்ணணும். நான் ஒரு மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி கம்யூனிட்டி. நான் நின்று ஜெயிச்ச இடத்துல 6000 ஓட்டு கிடையாது என்னுடைய சமூகத்துக்கு. ஆனால் சமூக ஓட்டில் நீங்கள் ஜெயிச்சதா? ஆமாம், அதான் எல்லா எலெக்ஷன்லையும் ஜெயிச்சிருக்கிறேன். மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. இன்றைக்கும் சமூகத்தில் மரியாதையோடு இருக்கிறேன். ஸோ ஹாப்பி அபவுட் இட். எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த அரசியல் பயணம்? என்னுடைய அரசியல் பயணம் சக்ஸஸ்ஃபுல் தான். ஆனால் என்னுடைய அதே சேம் சுச்சுவேஷனில் இன்னைக்கு ஒரு இளைஞன் இருந்தால் அவனுக்கு என்னால் என்ன மாதிரி சக்சீட் ஆக முடியாது. இப்போ 89 நான் நிற்கிறேன். அந்த எலெக்ஷன் தென்காசியில். அங்கே தான் மீனாட்சிபுரம் கன்வர்ஷன். பெரிய இந்து முன்னணியினுடைய ஆன்ஸ்லாட்டு வாஜ்பாயிலிருந்து அவ்வளோ பேரும் வந்தாங்க. இப்போ தலைவர் மூப்பனார்ட்ட போய் சொல்கிறாங்க எல்லாரும், பீட்டர் நல்ல கேண்டிடேட்டு, தோற்றக்கூடாது, அவர் தென்காசி தானங்க அந்த தொகுதி மீனாட்சிபுரம், அங்கே போய் அவரை ஹிந்து முன்னணிலாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்க. தலைவர் மூப்பனார் கூப்பிட்டு கேட்டார், ஏன்பா நீ இப்படி சொல்கிறாங்களே, நீ பக்கத்து தொகுதியில் போய் நில்ல அப்படின்னு. ஐயா நான் ஒரு காங்கிரஸ்காரன், என் காங்கிரஸ்காரனாக தான் நான் வளர்ந்துருக்கிறேன், மக்கள் என்னை அப்படி பார்ப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை அப்போ ஏடிஎம்கேயும் கூட்டணி கிடையாது, டிஎம்கேயும் கூட்டணி கிடையாது, காங்கிரஸ் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி உன் தளபதிப்படி இருக்குப்பான்னு சொல்லிட்டார். தமிழ்நாட்டில் நான் தான் அதிக ஓட்டில் காங்கிரஸில். இன்னைக்கு அதை மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரவுண்டில் இல்லை. இன்னைக்கு என்னைய மாதிரி அதே மாதிரி ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியில் உள்ளவன் ஒரு கேண்டிடேட் இன்னைக்கு ஒரு கேண்டிடேட் போய் வெற்றி வாய்ப்புலாம் இன்னைக்கு சாத்தியம் இல்லை. எனக்கு முதல்ல எலெக்ஷனுக்கு எனக்கு மொத்தமே செலவு 1,10,000 ரூபாய். அந்த 1,10,000 ரூபாயில கொண்டாந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு 10 நாள் கழிச்சு நிறைய காங்கிரஸ்காரங்க வீட்டில் மீதி பணம் இருக்கியான்னு சொல்லிட்டு ஒரு 17,000 18,000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நினைச்சு பார்க்க முடியுமா? இன்னைக்கு நான் கடைசி எலெக்ஷனில் நான் எலெக்ஷன் செலவழிச்சது சொல்லக்கூடாது, அது கோடிகள் ஆகிப்போச்சு. இப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பிளி எலெக்ஷன் நடத்தணும்னா 7 கோடி ரூபா, 7 கோடி ரூபாய் குறைந்தது எலெக்ஷனே ஜெயிக்க முடியாது. ஜனங்களே எப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் செலவு பண்ணால் தான் அவனுக்கே ஓட்டு போடணுங்கிற எண்ணமே வருது. அரசியல்வாதி எம்எல்ஏ கரப்ஷனாக இருந்த காலம் போய் மக்களே பணம் வாங்கிட்டு ஓட்டு போடணுங்கிற மனநிலைக்கு வந்தாச்சுல நிறைய இடங்கள்ல, பெரும்பாலான இடங்கள்ல வந்தாச்சுல. அவங்க ஓட்டு போட தயாராக அந்த மாதிரி எலெக்ஷன்ல எவ்வளோ நாள் இந்த டெமோக்ரஸியை நீங்கள் பாதுகாக்க முடியுங்கிறதெல்லாம் வரக்கூடிய தலைமுறைக்கு இருக்க பெரிய சேலஞ்ச். சார் இன்னைக்கு ஓட்டு போடுறதுக்கு 500 ரூபா வேணும்னு கூட்டமாக கேட்குறீங்க. ஆனால் ஒரு முதல் காட்சி ஒரு படத்துக்கு 2,500 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகிறதுக்கு அடிபுடியில் போகிறீங்க. இது எப்படி? இது ரெண்டும் டேலி ஆகுது. ரெண்டும் ஒரே செக்ஷன் தான். இது ரெண்டும் செய்கிறது ஒரே செக்ஷன் தான் இதையும் செய்யுது. கரெக்ட். அப்போ இந்த நிலைமையில எதிர்கால அரசியலை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்கணும். இந்த நிலை மாற வாய்ப்பே எனக்கு தெரியல. அதாவது எல்லாரும் சொல்லுவான் கூட்டத்துக்கும் பணம் கொடுத்து தான் கூப்பிட வேண்டியிருக்கு. 300 ரூபாய் ஓட்டு போடவும் பணம் கொடுத்தா உண்டு, கொடி கட்டுறதுக்கும் பணம் கொடுத்தா கூட்ட வேண்டியிருக்கு. நீங்க ஒரு 40 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க ஆர்வத்தோட கொடி நீங்க யாரு கொடுத்தா போஸ்டர் ஓட்ட முடியும். இன்னைக்கு எதுவுமே பணம் தானே சார். பணம் இல்லாமல் இனிமேல் அரசியலே இல்லை. இந்த காலம் சொல்லுவாங்க காமராஜர் மாதிரி தலைவர் இல்லை, கக்கன் மாதிரி தலைவர் இல்லை, அண்ணா மாதிரி தலைவர் இல்லை. அதை மாதிரி வாக்காளர்கள் இருக்கணும்ல. காமராஜர் மாதிரி தலைவர் இருந்தா வாக்காளர்கள் அப்போ வேற வாக்காளர்கள், அந்த வாக்காளர்கள் இருக்க போய் தான் அந்த மாதிரி தலைவர்கள் இருந்தாங்க. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனைய உயர்வுன்னு சொன்னாங்க. இந்த கவர்மெண்ட்ல யார் டிசைட் பண்ற? மக்கள் தானே அந்த தரத்தை. அது ஒரு பெரிய சேலஞ்ச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.